ஸோ வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோக உயர்வு அது கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பல பேர் இந்த ராசியை சேர்ந்தவங்க வெளிநாட்டுக்கு டூரிஸ்ட்டுக்கான போயிட்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கும். இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் உங்களுக்கு தடையாக இருந்ததெல்லாம் விலகி டக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு மிஷினரிஸ் நீங்கள் தேடிட்டு இருந்திருக்கலாம், அதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் இடம் தேடிட்டு இருந்துருக்கலாம், இடம் அமையும். இது மாதிரி உங்களுக்கு இதில் எதுனால தடையாக இருந்துருந்தோ அந்த தடை விலகி இப்போ எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகி மூவ் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ தொழில் ரீதியாக உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு, லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ராசியை சேர்ந்த பல பேருக்கு திருமண காலங்கள் கூடி வருது. அதனால் இந்த உங்களுடைய தசாபுதிகளுக்கு அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமணங்கள் நடக்கும். ஏற்கனவே உங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை பிரிஞ்சிருந்தீங்கன்னா அதுவும் நீங்கி இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா பிரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக திரும்ப இணக்கமாக பேசி சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. குடும்பத்தில் உறவினர்களோட கூட பிறந்தவங்களுடைய அவங்களுடைய அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களோட கூட பிறந்தவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த குரு பார்வைனால கிடைக்கும்னாலும் நீங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது.